தினம் ஒரு தகவல் ரூபாய் 7.15 கோடியில் கல்வி வளர்ச்சிக்கான இதழ்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனோட எய்ம் என்னன்னா, மாணவர்களின் கற்றல் திறனை உயர்த்தவும், ஆசிரியர்களின் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தவும் மாத இதழ்களாக இவை வெளியிடப்படும். ஃபர்ஸ்ட் அதில் ஊஞ்சல் என்றது தொடக்க வகுப்பு மாணவர்களுக்கும், தேன்சிட்டு என்பது உயர்நிலை வகுப்பு மாணவர்களுக்கும், ஆசிரியர்கள் தரத்தை உயர்த்துவதற்கு கனவு ஆசிரியர் என்ற மாத இதழ்களும் வெளியிடப்படும். தினம் ஒரு தகவல் 2. இது ஒரு சூப்பரான ஸ்கீம். கிராமப்புற பள்ளி மாணவியருக்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகை. இதனோட எய்ம் என்னன்னா, பெண் கல்விகள் ஊக்குவிக்கவும், இடைநிற்றலை குறைக்கவும் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவருக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். 3வது 5வது படிக்கிற மாணவியருக்கு ரூபாயும், 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியருக்கு ரூபாயும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா, பேரண்ட்ஸோட இன்கம் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். கிராமப்புறத்தில் அந்த ஸ்கூல் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறு மரபினர் வகுப்பினை சார்ந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த ஸ்கீம் அதே விதவை மற்றும் கணவனால் கைவிட்ட பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஒரு குடும்பத்தில் மேக்சிமம் 2 பெண் குழந்தைகள் யார் அணுகணும்னா, சம்பந்தப்பட்ட கிராமப்புற அரசு உதவி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அணுகலாம். தினம் ஒரு தகவல் 3. இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரிலவெண்ட் ஏன் இந்த திட்டம் உமனுக்கு நீடட் ஒன் அது மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு உமன் ஒரு நாளைக்கு 261 நிமிஷம், அதாவது 4 ஹவர்ஸ்க்கு மேலே அன்பெய்ட் டொமஸ்டிக் ஒர்க் பண்ணுறாங்க. இது மென்னை கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் அதிகம் தான். ஸோ 1000 ரூபீஸ் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கறது ஒரு ரைட் தான் சொல்லணுமே தவிர, அது சேரிட்டியோ டெம்பரரி அசிஸ்டன்ஸோ எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினம் ஒரு தகவல் 4. தொடர்ந்து உயர்ந்து வரும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம். அதாவது 2019-20 நிதியாண்டில் 2.06 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டில் 3.61 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் ஸ்டேட்ஸ் 2024-25 RBI ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் பேசிஸ்ல. தினம் ஒரு தகவல் 5. தமிழ்நாட்டில் பேட்டன் பில்லிங் இந்தியா லெவலில் 4 இயர்ஸாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. 2021 5262, 2022 7686, 2023 9565, 2024-25 15440. பேட்டன்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அது மாதிரி, அதாவது அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் டிமாண்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ட்ரிப்ஸ் ஆக்ட், பாரிஸ் கன்வென்ஷன் கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் DPIIT அது கீழே இது பண்ணுவாங்க. 1999 ஒரு ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில் தான் இருக்கு. தினம் ஒரு தகவல் 6. உமன்ஸ் ஹெல்ப்லைன் 181. இந்த ஹெல்ப்லைன் 24x7 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இது என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னா, இமிடியேட்டாக அண்ட் எமர்ஜென்சி ஏதாவது ரெஸ்பான்ஸ் உமனுக்கு வேணும்னா அவங்க உடனே கான்டாக்ட் பண்ணலாம். இது என்னென்ன ஆக்ஷன்னா, உமன்ஸ் டைரெக்டாக போலீஸ் கான்டாக்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல், ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் அண்ட் அதர் எஸ்எஸ்எல் சர்வீஸும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி எமர்ஜென்சி டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் ஆஃபர்ஸ், கைடன்ஸ், கவுன்சிலிங், இன்ஃபர்மேஷன் ஆன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது மாதிரி எல்லா வித தகவலும் அளிக்க வேண்டியது. தினம் ஒரு தகவல் 7. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் TAPCD-CO அவங்க கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரு கொடுப்பாங்கன்னா, தமிழ்நாட்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் வழங்கப்படும். இது ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க 1,20,000 கறவை மாடு 1 வாங்க 60,000 வழங்கப்படும். திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். ஆண்டு வட்டி விகிதம் 7%. பயனாளிகளின் பங்கு 5% ஆகும். இதுக்கான லோன் வாங்கினா என்ன எலிஜிபிலிட்டினா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும். வயது 18 to 60 வரை தான் இருக்கணும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராகவும் இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் லோன் வழங்கப்படும். தேவைப்படும் ஆவணங்கள் என்னன்னா, சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ்.